everyone, I am Ramamurthy. I am going to speak about Independence Day. This is a very important day for our country. This freedom was won after many years of struggle. Our brave freedom fighters sacrificed a lot so that we could live freely. We must always be grateful to them and remember their courage. It's our duty to protect this freedom and make our country even better. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரூபன் ராம். தாத்தா பாட்டி எப்படி என்று பார்ப்போமா? அவர்கள் இயற்கையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மரங்களை தங்கள் நண்பராக நினைத்து மரங்களை வளர்த்தார்கள். தண்ணீரை நிரப்பி பத்திரமாக பயன்படுத்தினார்கள். தங்கள் தோட்டத்திலே காய்கறியை வளர்த்து சாப்பிட்டார்கள். பிளாஸ்டிக் பையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. துணி பையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதால் நாமும் அவர்களைப் போல மரங்களை வளர்த்து சுற்றுப்புறத்தை தீவிரமாக வைத்திருக்கோம். நன்றி. Good morning everyone. I am Nitish. Look at the flag flying. It is a birthday today. Independence Day. This day we remember how India became a free country. Think about our grandparents or their parents lived in a time when our country was not free, but they never gave up hope because of the courage and the fight. On this day, India woke up as a free nation. Today our Independence Day. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெற்றிவேல் முருகன். இன்று நான் பசுமை பாரம்பரியத்தை பற்றி பேசப் போகிறேன். பசுமை பாரம்பரியம் என்றால் என்ன? அது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம். மரம் நடுவது, செடிகள் வளர்ப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, இவை அனைத்தும் பசுமை பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. நம் அனைவரும் நமது வீட்டிலும் பள்ளிகளிலும் செடிகளை வளர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் போன்ற இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நீர் வீணாவதை தடுக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். பசுமை பாரம்பரியத்தை பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு ஒரு அழகான உலகை உருவாக்கும். நன்றி.